ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாவதாக. நிரப்புவதற்காக வந்தார். எபேசியர் 4:10. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்புவதற்காக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். நிரப்புவதற்காக தான் இயேசு இந்த உலகத்துல வந்தாருங்களாம். என்ன நிரப்பதற்காக வந்தாருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? நமக்கு நிறைய குறை உண்டாயிடுச்சு. எப்படி உண்டாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் மனுஷன் ஆதாம் என்ன செஞ்சாருன்னா, பிசாசு கிட்ட போய் அடமானத்தை வச்சுட்டான். என்ன பத்திரத்தை அடமானம் வச்சான்னு கேக்குறீங்களா? அன்னைக்கு என்ன பத்திரமா இருந்துச்சுங்க? எதை அடமானம் வச்சான்? நகை இருந்துச்சான்னு கேக்குறீங்களா? என்னன்னா, கடவுளுக்கு கீழ்ப்படியாமே செஞ்சதுனால பாருங்க, கடவுள் கொடுத்த மனுஷனுக்கு கடவுள் ஒரு அதிகாரம் கொடுக்கிறாரு. கடவுளை போல ஒரு அதிகாரம். மனுஷன் சொன்னா எல்லாமே நடக்கும் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை கொடுத்திருந்தாரு. அந்த அதிகாரத்தை எடுத்துட்டு போய் பாருங்க, பிசாசுக்கு அடமானத்தை வச்சுட்டான். அதுக்கப்புறம் எங்க பாவ உணர்வோட அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்த முடியுமா? மனுஷன் அந்த அதிகாரத்தை இழந்து போனான். கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு, அப்பா பிள்ளைன்ற ஒரு சொந்தம், அப்பாவோட ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம், கர்த்தாதி கர்த்தருடைய அதிகாரம் பாருங்க, பிள்ளைங்களாகிய நமக்கு கொடுத்திருந்த அந்த அதிகாரத்தை ஆதாம் முதல் மனிதனாகி அவர் என்ன செஞ்சிட்டாரு? எடுத்துட்டு போய் அடமானம் வச்சுட்டார். அந்த அடமான பேப்பரை வாங்கதாங்க இயேசு கிறிஸ்து வந்தார். குறைவு உண்டாயிடுச்சு. ஒரு லேண்ட் பத்திரத்தை எடுத்துட்டு போய் வச்சா என்னன்னா, அந்த இடத்துல ஒரு குறைவு இருக்கு. அந்த குறைவு நிறைவாக்குவதற்காக தான் பாருங்க இயேசு இந்த உலகத்துல பூமியில வந்தாராம். அந்த பூமியில வந்து அவருடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டாரு. அந்த குறைவை நீக்கிட்டாரு. என்ன குறைவு நீக்கினார் அப்படின்னா, ஒரு கிணத்துல பாருங்க பக்கெட் கீழே போட்டா என்ன ஆகும்னா, கீழே போனாதான் அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை எடுக்க முடியும். தண்ணி எடுத்து மேல வந்தாதான் அந்த தண்ணியை யூஸ் பண்ண முடியும். அப்படிதான் பாதாளமாகிய கிணறு என்ற இடத்துல பாருங்க, அங்க இருந்த பரிசுத்தவான்களையும் தேவன் கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்து பாருங்க 3 நாள் பாதாளத்துல வந்து, யோனா எப்படி 3 நாள் மீன் வயித்துல இருந்தானோ அந்த மாதிரி பாதாளத்துல 3 நாள் போய் இருக்கார். சிலுவையில மரிச்சு 3ஆம் நாள் தானே உயிர் தேடுறாரு. வெள்ளிக்கிழமை அவர் வந்து சிலுவையில தொங்க விடுறாங்க. அப்போ அவர் மரிச்சு போறார் சிலுவையில. மரிச்சு போன அப்புறம் பாடுபட்டு மரிச்சு போன அப்புறம் பாருங்க, வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு மரிச்சு போறார். சனிக்கிழமை ஆகுது, ஞாயிற்றுக்கிழமை உயிர் தெழுகிறார். 3ஆம் நாளாகிய அந்த 3 நாள் பாருங்க நைட்டு பாதாளத்துல இருந்தாராம். பாதாளத்துல இருந்து ஜனங்களுக்காக அங்க வச்சிருக்கிற அடமான பேப்பரை, அங்க வச்சிருக்கிற சங்கிலிகளை அறுத்து, சாவிய கீய அந்த அதிகாரத்தை எடுத்து பிடுங்கிட்டு வந்துட்டார். அவர் நரகத்துக்கு போகிற ஆளே கிடையாது இயேசு. ஆனா அங்க போய் எதுக்காக நமக்காக மீட்டு கொண்டு வந்தார் அப்படின்னா, என் பிள்ளை என்னோட அதிகாரத்தை இழந்துடக்கூடாது. என் சொத்தை மத்தவங்களுக்கு கொடுத்துருவேனாங்க, நானு கொடுக்கவே மாட்டேனே. அப்படிதான் அந்த இடத்துல பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்குன்னு வச்ச அதிகாரத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு தான் இயேசு சிங்காசனத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தாரு. அவர் சிங்காசனத்துல ராஜாதி ராஜாவா உட்கார்ந்துட்டு இருக்கிறவரு எதுக்காக இந்த பாவப்பட்ட உலகத்துல வந்திருக்கணும், இந்த பூமியில வந்திருக்கணும்? வந்தார். ராஜாதி ராஜா இறங்கி வந்தார். வந்தது மட்டும் இல்லைங்க, மறுபடியும் ஏறிட்டார். எப்படின்னா, உயிர்த்தெழுந்து 40 நாள் தரிசனம் கொடுத்துட்டு மறுபடியும் பாருங்க மேகங்கள் மூடிக்கொண்டது அவரை. மேகங்கள், கண்ணுக்கு மறைவா இருக்கிற மேகங்கள் அவரை எடுத்துக்கொண்டது. அப்போ பரமேறிட்டார். மறுபடியும் வருவாராம். இந்த வேத வசனத்துல அப்படிதாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பரம் ஏறினவர் எப்படி போறாரோ, மேல எப்படி ஏறினவரா இருக்கிறாரோ அப்படி மறுபடியும் வருவார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த வருகைக்காக தாங்க நீங்களும் நாங்களும் காத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா ராஜாதி ராஜாவாக இடி முழக்கத்தோடு ஒரு நாள் எங்களை கூப்பிட்டுட்டு போகிறதுக்கு அவர் வருவாரே அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையே என்ன இருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் வருகை தாங்க ஒரு ஆதாரமா இருக்கு. அந்த சந்தோஷத்திற்காக தாங்க இந்த பூமியில நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு சுவாரஸ்யம் இல்லைன்னா வாழவே முடியாது. ஆனா இந்த கிறிஸ்துவ மக்களுக்கு பாருங்க, பெரிய சுவாரஸ்யமே என்னன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகை. அவருடைய வருகைக்காக தான் இன்னைக்கு எல்லா பரிசுத்தவான்களும் காத்து கொண்டு இருக்காங்க. ஏன், இறந்து மரிச்சு போன கல்லறையில இருக்கு தூங்கி கொண்டு இருக்கிற பிணங்கள் கூட பாருங்க, அங்க மரித்து போன நபர்கள் கூட காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். அதனாலதான் முதல்ல வந்த உடனே பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 2ஆம் வருகையில மறுபடியும் வரும்பொழுது முதல்ல மரிச்சவங்கள தான் ஃபர்ஸ்ட் அவர் எழுப்புவாராம். அதுக்கப்புறம் தான் பாருங்க நம்மள எல்லாரையும் கூட்டி சேர்ப்பார்னு பாக்குறோம். அப்போ இந்த இடத்துல பாருங்க, நிரப்புவதற்காக தான் தேவன் நம்ம கிட்ட வந்தார். குறை உள்ளவர்களாக வைக்கிறதுக்காக இல்லைங்க. அதனாலதான் நம்ம பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், இயேசுவினுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் நம்மளை நிரப்புகிறாராம்.
எதனால நமக்கு எப்படி நம்மளுக்கு பணம் வரப்போகுதுன்னு தெரியாம இருக்கிறோம். ஆனா அவர் நிரப்புகிற தேவன் ஏற்கனவே நிரப்பிட்டார். சிலுவையின் மித்தமாக சாபங்களை எடுத்துக்கொண்டு, தரித்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆசீர்வாதத்தை நிரப்பிவிட்டு சென்று விட்டார். ஆனா இன்னைக்கு நம்ம எடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, உங்க வாயில நீங்க சொல்லணும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையினால் நிறைவாக்குவார் அப்படின்னு உங்களால பேச முடியும்னா, நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் ஓடி போகும். அவர் நிரப்புவதற்காக எப்படி வந்தாரோ, நிரப்புற வார்த்தையை பேசி பாருங்க. நிச்சயமாக உங்க வாழ்க்கையும் நிரம்பி வழிந்து மத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நிரம்பி வழிகிற தண்ணி தாங்க மத்தவங்களுக்கு ஓடி போய் பாருங்க, நிலத்துல மத்தவங்களுக்கும் உதவி செய்யும். ஆனா நிரம்பாத ஒரு தண்ணி தனக்கே பத்தலைன்னா மத்தவங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? நிரம்புற உங்க வாழ்க்கைய பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். நிரம்புற வாழ்க்கையை தான் தேவ பிள்ளைங்களுக்கு வச்சிருக்காரு. ஆனா நம்ம குறைச்சலான வாழ்க்கையை நம்ம கண்ணுக்கு முன்னாடி நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி நினைக்காதபடிக்கு இனி நிரப்புற வாழ்க்கைக்காக ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டில் வருகிறோம் சுவாமி. நிரப்புவதற்காக வந்தீர் என்று நாங்க பார்த்தோம். நீங்க நிரப்புவதற்காக எப்படி இந்த பூமியில வந்தீங்களோ, எங்களை ஆண்டவரே நிரப்புவதற்காக தான் இந்த பூமியில நீங்க வச்சிருக்கீங்க. எங்க குடும்பத்துல நாங்க ஆண்டவரே சம்பாதிச்சு எங்க வாழ்வாதாரத்தை நாங்கள் உயர்த்தும்படியாக, குடும்பத்தை நாங்க மாற்றும்படியாக, குடும்பத்தை நாங்க உயர்த்தும்படியாக குறைவுகள் நீங்க எங்களை பயன்படுத்துங்க சுவாமி. இந்த நேரத்துல ஆண்டவரே குறைவுகள் நீங்கட்டும், ஆசீர்வாதம் ஆண்டவரே செழிக்கட்டும். ஒவ்வொருத்தருடைய கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து கொள்ளுங்க. குறைச்சல் ஆண்டவரை தகப்பனை குறைச்சல் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரே நிரம்பத்தக்க ஆசீர்வாதங்களும், ஆண்டவரே நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களும் ஒவ்வொருத்தருடைய சிரசின் மேல் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபித்து நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.